லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எனக்கு திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. உமாங்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆளு ஸ்பாட் அவுட். இல்ல போன் வந்துச்சு, அவ்வளவுதான். நானும் பதிரி அடிச்சுட்டு கிளம்பி போனேன். அதே போனு ரவிக்கும் வந்திருக்கும் போல. அப்படியே உமாவுக்கு ஆக்சிடென்ட்னு போன் வந்திருந்தாலும் அவன் என்ன பண்ணிருக்கணும்? பிரியாதான் எனக்கு எல்லாம்னு இவனுக்கு தானே தாலி கட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு அங்க போய் நிக்கணும்? அதுவும் அங்க வந்து அவன் கதறனத பார்க்கணுமே. ஐயோ, 10 கமல் 20 சிவாஜி. உமாவுக்கெல்லாம் அதை பார்க்க கொடுத்து வைக்கல. பாவம், என்ன பண்றது? எப்படி தெரியுமா பண்ணா? உமா, இப்படி என்ன அனாதையா விட்டு போயிட்டியா உமா? நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து போச்சா உமா? உனக்கு உங்க அப்பா வேண்டாம், எனக்கு எங்க அப்பா வேண்டாம், அப்படியே போயிருக்கலாமே அப்படியெல்லாம் இவன் கத்தி கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணத சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தவங்க இவன் பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம்தான் அது உமா இல்லைன்னே தெரிஞ்சது. நல்ல வேளை ஆக்சிடென்ட் நடக்கல. அப்படி ஒரு வேளை நடந்திருந்தா அவனுக்கு மூளையே குழம்பி போயிருக்கும். அப்புறம் கல்யாணமே நடந்திருக்காது. உமாவுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கா. நீங்க கல்யாணத்தை நடத்தலாம். டே ரவி, போடா போய் உட்கார்றா. உமாவுக்கு ஒன்றும் இல்லை. இவனுக்கு எல்லாத்தையும் நாமளே தான் சொல்லணும். டே ரவி, இந்த ஆளோட தந்திரத்து கடைசியில் நீயும் பலியாயிட்டல. போடா, போய் முதல்ல உட்காந்து தாலியை கட்டு. ஆமாண்டா, அண்ணன் சொல்றாருல, பெரியவங்க சொல்றாங்கல்ல. போடா, போய் உட்காந்து தாலியை கட்டுறா. சமந்தியம்மா. ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. என்ன ஊறுகாயா ஆக்கிடாதீங்க ஐயா. காபி சாப்பிடுறீங்களாமா? டிஃபன் சாப்பிடுறீங்களாமா? ஐயா, உங்க பேச்சு கேட்காம போனது ஏன் தப்புதான் ஐயா. டேய், போடா, போய் தாலி கட்டுறா. ஐயா, எப்படியோ நீங்களும் எனக்கு சம்மந்தியாக போறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வேற ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு பெரிய மனுஷன், நல்லா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆளு. பிரியாவும் நல்ல கௌரவமான பொண்ணு. 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா அது கரெக்டா தானே இருக்கும். உங்களை யாருங்க முதல்ல வர சொன்னது? முதல்லங்கிறது வெளியே கிளம்புங்க. இங்க வந்து நல்லவர் மாதிரி நாடகம் போறீங்களா? முதல்ல வெளியில போங்க. நீங்க போங்கப்பா. எல்லாம் நடக்கிற வரைக்கும் கூடவே அமைதியா நின்னு பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ அம்மா, நான் உன் அப்பா மட்டும் இல்லம்மா, ஒரு அப்பாவி. இந்த பாரு, என் மேல இப்படி ஒரு அபாண்டமா பழி சுமத்தலாமா? அப்பா, முதல்ல வெளில போங்கப்பா. ஓம் கணானாம் வா கணபதி குந்தவாமஹே கவிங்க வீணா போத்ரவத்தமம் ஜட்டராஜ்யம் பிரபடாம் பிரம்மணஸ்தான ஷண்மன்னோதவெற்றேடராதரங்க ஸ்வாஹா. பூசாரி, நீங்க முதல்ல சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி ஆரம்பிங்க. வாங்குங்க ரவி. ரவி வாங்கிக்கோடா. அண்ணா வாங்குங்க. வாங்கிக்கோடா. வாங்குங்க. வாங்கிக்கப்பா. ரவி வாங்கு. கழுத்துல போடு. போடுறா. போடுங்க. நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க முதல்ல. இந்த பாருமா, இது கோவில், பொது இடம். நான் இங்க நிக்கலாம், உட்காரலாம், கால் நீட்டி படுக்கலாம். என் மகனுக்கு கல்யாணம் நடக்குது பாரு. அவன் பொண்டாட்டியும் வரல, அவன் அம்மாவும் வரல. அட்லீஸ்ட் அவன் அப்பாவா நானாவது இருக்க கூடாதா? இங்க பாருங்க, போதும், முதல்ல வெளியே போங்க. நீங்க
பிரியா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா யோசிச்சுக்கம்மா. இப்ப தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல உன் புருஷன் எந்திரிச்சு ஓடிட்டான்னா அது நல்ல சகுனமா எனக்கு படல. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனா ஒருத்தன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல. ஆனா முதல் பொண்டாட்டி மேல அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்றது அது சரியா வருமா? பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். நீ பண்ணிக்க. பூசாரி, முதல்ல தாலி எடுத்து கொடுங்க, இல்லைன்னா மொத்தமா குழப்பி விட்டுட்டு போயிடுவாரு. ஏற்கனவே பாதி இதயத்தை உமா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கான். உனக்கு அவனோட மீதி இதயம் தான் கிடைக்கும். அதுவும் உனக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இல்ல மூணாவது யாருக்காவது அதுல பங்கு இருக்கான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அப்படி இருந்தாலும் அவன் தான் வாயை திறந்து சொல்ல மாட்டானே. டேய் ரவி, நீ என்ன பாக்குற? தாலி கட்டுறா, தாலியை கட்டு. நீ நடத்து. ஏய் அப்பா, அடிச்சது எடுத்துக்கிற. போ. இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல அத்தை. இதுக்கப்புறமாவது ரவி சந்தோஷமா இருக்கட்டும் அத்தை. ரவி பண்ணது தப்பு உமா. என்னைக்கா இருந்தாலும் நீதான் அவன் பொண்டாட்டி, அது என்னைக்குமே மாறாது. ரவிய வேண்டான்னு நீ முடிவு பண்ணாத வரைக்கும் உனக்கு உண்டான உரிமையை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய எனக்கு வாழ கொடுத்து வைக்காம போயிடுச்சு அத்தை. அப்பா மாதிரி பாத்துக்கிற மாமனார், அம்மா மாதிரி மாமியார், அன்பான புருஷன், எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய நான் तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं क्लौं गणपतये वरवरदसर्वजनं मे असमानक स्वाहा स्वाहा। सौभाग्यवल्लभैश्वर्य महागणपतये तन्नमः महागणपतये स्वाहा। वक्रतुण्डाय स्वाहा, सूर्पकर्णाय स्वाहा, हेरम्बाय स्वाहा। அண்ணே வாங்குனே. ஏய் ரவி, சின்ன மாப்பிள்ள வாங்கிக்கங்க. ஏய் தாலி வாங்கி கட்டா. வாங்க ரவி. கட்டு ரவி, தாலியை கட்டு. டைம் ஆகுதுல. ஒரு நிமிஷம். பிரியா, ஏன் எழுந்திருக்கிற? இப்ப உனக்கு என்னமாச்சு? எதுக்கு இப்ப எழுந்திருச்ச? என்னாச்சு? என்ன உமா? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கவும் விரும்புறேன். என்னப்பா, அப்போ
கல்யாணம் நின்று போச்சா? அவ்வளோதானா? அப்போ நான் வெளியே போய் தான் சாப்பிடணுமா? சரி, நான் வர்றேன். ஸ்வாஹா. ஏன் மாப்ள, எனக்கு ரொம்ப பசிக்குது. டிஃபன் கோயில் இல்லையா? போற வழியில தான் சாப்பிடணுமா நாம? ஐயோ ஐயோ, என்ன மாப்ள? என்னது இது? பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அக்கா, ஐடியாக்கா, நான் நீங்க ஆபீஸ் போகும்போது சீக்கிரம் வந்துருக்கீங்க. ஆமா, வந்துட்டேன். சரி, இப்போ நான் அத்துக்கு அழுதுனுக்கிறீங்க. ஏன் உனக்கு எதுவும் தெரியாதா? எல்லா விஷயம் மாதிரி இதையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? ஐயா, இந்த வீட்ல கலாய்க்கிறதுல கில்லாடினா அது மாமா மட்டும்தான். அக்கா சைலண்டா அழுதுனுக்குதுல, அதான் இன்னொன்னு கேட்டான். அவ ஏன் அழறான்னு உனக்கு தெரியாதா? ரவிக்கு கல்யாணம் நடந்துட்டா அழாம பின்ன என்ன பண்ணுவா? மச்சான கல்யாணம் தான் அக்கா நேத்துக்கு அழுவணும். எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏங்கா, அதான் கல்யாணத்தை நிறுத்த வேணான்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நேத்துக்கு போலீஸ் அங்க போய் அவங்க மொத்த பேரையும் அள்ளி போட்டு வந்திருப்பாங்கல்ல. நீங்க மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மாமா இந்த மேட்டர் சும்மா விட்டுருப்பாரா? சும்மா அச்சு காலி பண்ணி தும்சம் பண்ணிருப்பார்ல. யார் சந்தோஷத்தையும் கெடுக்க விரும்பல. இதான்க்கா மனசுங்கிறது. உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? மணி 12 ஆயிடுச்சு. நேத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குங்க. என்ன பண்றது? என்ன பாக்குற? கல்யாணம் முடிஞ்சிருந்தா மலர் எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம். இன்னும் ஒன்னும் போடலையேன்னு பாக்குறேன். ரேவதி அண்ணி ராஜாண்ணா அவங்களும் ஒன்றும் வைக்காம இருக்கிறாங்க. ஒரு வேலை என்ன பிளாக் பண்ணிருப்பாங்களோ? ஆனா ரவி மச்சாவும் பிரியாக்காவும் சூரா ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்களே. கண்டுபிடிச்சேன். என்ன? அதான் லைட்டா போன்ல பாத்தீங்களா? மச்சான கல்யாணம் கட்டப்புல போகணும்னு ஆசையாக்குதா? ஒரு தப்பா பாத்திருப்பீங்க. அப்ப நீங்க கல்யாணம் பொண்ணா இருந்ததுனால சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னொரு தப்பா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதானே? அக்கா டோன்ட் வரி, மலர் எப்படியும் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அது வந்தவொடனே ஃபார்வர்ட் பண்றேன். அழாதீங்க. உமா, அழாத உமா. அக்கா ஐடியாக்கா, என்னத்துக்கு அழுதுனுக்கிறீங்க? ஏண்டா, என் புருஷனுக்கு கல்யாணம் என்ன அழாம சிரிக்க சொல்றியா? ஆமா சரியும். டேய் உன்ன இருங்க. கல்யாணம் நந்தன் தானே அழுவணும். அதான் நடக்கலையே. என்ன கல்யாணம் நடக்கலையா? வாயாலே சொன்னாலே புரியாத ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அடுத்தவங்க மனசுல நினைச்சாலே அதை புரிஞ்சுக்கிட்ட ஆக்ஷன்ல இறங்குறவரு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காப்புல. அவர் தான் எங்க அம்மா இருக்கு மாமா. நீ என்ன சொல்ற?
கல்யாணத்துக்கு வர மாட்டேனே நீங்க கண்ணகசி நின்னுங்க. அப்படியே அண்டர் வாட்ச் பல்பு மாதிரி உங்க முட்டை கண்ணா உருட்டி உருட்டி நீங்க மாமாவை பார்க்க சொல்ல அவருக்கு உங்க மனசுல இருக்குது தெரியாம கூட அக்கா மச்சான் நல்லா இருக்கணும்னு வெறும் வாயில மட்டும் தான் சொல்லுங்கிறாங்க, உள்ள வந்து அழுதுனுக்குறாங்க. அதெல்லாம் மாமாக்கு தெரியாதா? மாதிரி பயமே மாமா வழக்கம் போல கல்யாணத்தை கலஸ்டாப்புல காப்பாத்தி விட்டாரு. ஆனா யாரை காப்பாத்துன்னு தான் எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு கல்யாணம் நடக்கல, அவள் தான் மேட்ரு. ரெண்டு பேரும் ஹாப்பியா? என்ன ஹாப்பியா? பாருடா, கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னா அழுவாங்களாம், கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னா சந்தோஷப்பட மாட்டாங்களாம். என்ன இது? சரி சரி, இந்த பாருங்க, அந்த கல்யாண குஷ்லாம் செம்ம காலில் வந்து நிற்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். எனக்கு ஹோட்டல் நிறைய வேலை இருக்குது, நான் அப்படியே அப்பிட் ஆகிறேன். போங்க பார்த்துருங்க. பேக் எடுத்துட்டு உள்ள போ. கடவுளே, என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? அவன் தான் தாலியை கட்டுறேன்னு சொன்னால, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. நீ உடனே வேணான்ட்டியம்மா. ஒழுங்கா நடந்திருக்க வேண்டிய கல்யாணத்தை அவர் தான் உள்ள பூந்து கலைச்சு விட்டாரே. நீ கொஞ்சம் கூட யோசிக்காம கல்யாணத்தை நிறுத்திட்ட. அவரு என்ன ஆசைப்பட்டாரோ கடைசியில அதுதான் நடந்துச்சு. காலங்காத்தால கிளம்பும் போது இவர் என்ன பார்த்து, என்ன சம்பந்தி கல்யாணம் உங்களுக்கா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அப்பவே தெரியும் இப்படிதான் பண்ணுவாருன்னு. உங்களுக்கு ஏன்பா இப்படி ஒரு கெட்ட எண்ணம்? உங்க பையன் ஒருத்தி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறான், நீங்க என்னமோ உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கடைசியில எதுக்குப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? ஏய் லூசுங்களா, கல்யாணத்தை நானா வந்து நிறுத்தினேன்? கல்யாணத்தை நிறுத்தினவ அவ, கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி போனவன் இவன். கேட்க வேண்டிய ரெண்டு பேரையுமே கேட்காம என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உமான ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதா போன் வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இவன் தான் அவளுக்கு புருஷன். சட்டப்படி இப்ப வரைக்கும் அவன் தான் இவளுக்கு புருஷன், இவனுக்கு அவ தான் பொண்டாட்டி. நானா அவனுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னேன்? இல்ல இல்ல, நான் என்னமோ அவனுக்கு உமாவுக்கு அடிபட்டு போச்சுன்னு நான் ஏதோ சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த பையலுக்கும் உள்ளுக்குள்ள என்னமோ இருந்திருக்கு. அதான் தாலி மாலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பதறி அடிச்சு ஓடி வந்துட்டான். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் அவனை கேளுங்க. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ ஒரு நாடகத்தை போட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டு நீங்க நிம்மதியா இருக்கீங்க. ஏம்மா, இப்ப என்ன ஆயி போச்சுன்னு இப்படி கிடந்து குதிக்கிறீங்க? இப்ப என்ன, அவன் கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டான். கண்ணு முன்னாடி இங்கதான் இருக்கான். இதோ பிரியாவும் இங்கதான் இருக்கா. இதோ வீட்டுல சாமி படமும் இருக்கு. இப்பவே தாலி எடுத்து கட்ட சொல்லு, இல்லன்னா ராத்திரி கட்ட சொல்லு, இல்லன்னா நாளைக்கு கட்ட சொல்லு, நாளை கழிச்சு கட்ட சொல்லு, இல்லன்னா இன்னைக்கே கட்ட சொல்லு, படுத்துட்டு கட்ட சொல்லு, தலைகளை நின்று கட்ட சொல்லு, என்னமோ பண்ணி தொலைக்க சொல்லு. என்னமோ மொத்தமா முடிஞ்சு போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்பாடா, இங்க பாருடா, இப்பதான் வாழ்க்கையிலே அப்பா ஒரு உருப்படியான பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு. டேய் ரவி, இப்பவே இங்கேயே நீ பிரியா கழுத்துல தாலி கட்டுற, என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம். எந்திரி எந்திரி எந்திரி, அட எந்திரா, எந்திரி, வாமா வாமா, அட வா, நெல்லு.
உங்களுக்குள்ள பேசிட்டு என்ன ஏன்டா பாக்குறீங்க? மூஞ்சிங்களும் முகரிங்களையும் பாரு. என்னமோ பண்ணிட்டு எப்படியோ நாசமா போங்க. என்ன ஒண்ணு போலீஸ் பிடிக்குமான்னு மட்டும் தெரியல. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. கெட்டிமேளம் 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 கெட்டிமேளம். போலீஸ் வந்து எங்க எல்லாரையும் பிடிக்கட்டும், கேஸ் போடட்டும், உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டட்டும். அத நாங்க பாத்துக்கிறோம். அதானே, போலீஸ்ல அடி வாங்குறது ஒண்ணும் உனக்கு புதுசு இல்லையே. டேய் ரவி, கெட்றா தாலிய. ககா, தாலி எடுத்துட்டு வா. என்னடா கல்யாணம் நடக்குமா? நான் நடந்து பாப்போம், வெயிட் பண்ணுங்க மாமா. இந்தா ரவி, கெட்றா கட்றா. அதானே, ரெண்டு நல்ல மனசு ஒத்து போகும்போது நேரமாவது காலமாவது. சின்ன மாப்பிள்ள, நீங்க தாலியை கட்டுங்க. என்னடா யோசிக்கிற? அட கட்டுங்க மாப்பிள்ள. என்ன பாக்குற? கட்டுடா. கட்றா, என்னன்னாலும் பாத்துக்கலாம். டேய் ரவி, என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? கட்றா.